கோவை நீலகிரியில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 24 சென்டிமீட்டர் மழை பதிவு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 20,000 கன அடி நீர் வரத்து. பரிசல் இயக்கவும் ஆற்றில் குளிக்கவும் 2வது நாளாக தடை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீடுகளுக்குள் புகுந்த மழை நீர். தோட்டங்கள் மூழ்கியதால் விவசாயிகள் தவிப்பு. உதகையில் தொடர் மழையால் இத்தலார் பகுதியில் மண் சரிவு. கூடலூர் அருகே தெப்பக்காடு தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. நீர்வரத்து குறைந்ததால் ஐந்தருவியில் மட்டும் குளிக்க அனுமதி. குற்றால மெயினருவி பழைய குற்றாலத்தில் 3வது நாளாக நீடிக்கும் தடை. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக்கின் பினாமியாக கருதப்படும் ஜோசப் ஸ்டாலின் கைது. பணத்தை பறிமுதல் செய்ய கொல்கத்தாவிற்கு அழைத்துச் சென்றுள்ளதாக தகவல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆளுநர் RN ரவி சந்திப்பு. தமிழ்நாட்டில் நிலவும் பாதுகாப்பு தொடர்பான சூழல் குறித்து ஆலோசித்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தென்காசி மாவட்டத்தில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் சசிகலா. அதிமுக ஒன்றிணையுமா என்ற கேள்விக்கு வெயிட் அண்ட் சீ என பதிலளித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. ஒன்றிணைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குன்றாங்க, மறைமுகமா நடந்துட்டு இருக்கு. அதிமுக ஒன்றிணைக்கவே கேள்விக்கு வெயிட் அண்ட் சீ. தனியார் நிறுவன பணிகளில் 75 விழுக்காடு வரை கன்னடர்களுக்கு வழங்க வேண்டும் என மசோதா கொண்டு வரும் கர்நாடக அரசு. பயோகான் உள்ளிட்ட நிறுவனங்கள் எதிர்ப்பு. ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனங்கள் மூலம் மதுபானங்களை விற்கும் திட்டம் இல்லை. டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம். சென்னை மதுரையில் கிலோ 80 ரூபாயாக உயர்ந்த தக்காளி விலை. வரத்து குறைந்ததால் விலை தொடர்ந்து நீடிக்கும் என வியாபாரிகள் தகவல். மீண்டும் 55,000 ரூபாயை தாண்டி புதிய உச்சத்தை தொட்டது தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் உயர்வு. ஏர் இந்தியாவின் 600 பணியிடங்களுக்கு குவிந்த 25,000 தேர்வர்கள். விண்ணப்ப படிவம் வழங்கும் இடத்திற்கு செல்ல முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஸ்ரீமதுரை அருகே விளைநிலங்கள் மற்றும் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீமதுரை அருகே ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விளைநிலங்களையும் வீடுகளையும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மழைநீர் சூழப்பட்டதால் வீடுகளில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மற்றும் பாக்கு மரங்கள் நீரில் மூழ்கியுள்ளன.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கனமழையால் தெப்பக்காடு தரைப்பாலம் மூழ்கிய நிலையில் மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கனமழையால் தெப்பக்காடு தரைப்பாலம் முற்றிலுமாக மூழ்கி முதுமலை வனப்பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தரைப்பாலம் மூழ்கியதால் கேரளா, மைசூர், கூடலூர் பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் பாலத்தை கடந்து செல்ல முடியாமல் மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இந்நிலையில் தரைப்பாலத்தில் அடித்து வரப்பட்ட மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையின் 4 குழுக்கள் நீலகிரி மாவட்டத்தில் முகாமிட்டுள்ளன. உதகையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இத்தலார் பகுதியில் கடும் மண் சரிவு ஏற்பட்டது. பெரிய அளவில் மண் சரிவு ஏற்பட்டு வீடுகளை சேறு சூழ்ந்ததால் மக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகினர். மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் ஒற்றையடி பாதை மட்டுமே உள்ள நிலையில் அதில் மக்கள் சென்று வருகின்றனர். இந்த பாதையில் நடந்து செல்வதால் மீண்டும் மண் சரிவு ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கூடலூர் அருகே கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கூடலூரில் பெய்து வரும் கனமழையால் தொரப்பள்ளி அருகே இருவயல் கிராமத்தில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. குளம் போல தேங்கிய மழைநீரால் குடியிருப்பு பகுதிகள் தீவுகள் போல மாறியுள்ளன. இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியில் செல்ல முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். தொடர்ந்து நம்மூர் செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அமைந்துள்ள கௌமாரியம்மன் கோவிலில் ஆணி பெருந்திருவிழாவையொட்டி பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடனை செலுத்தினர். 500 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் ஆணி பெருந்திருவிழா கடந்த ஜூலை 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தீச்சட்டி ஏந்தும் நிகழ்ச்சியையொட்டி அதிகாலையிலேயே வராக நதிக்கரையிலிருந்து தீச்சட்டி, 1000 கண் பானை, பால் குடம் உள்ளிட்ட நேர்த்திக்கடன்களை பக்தர்கள் எடுத்து வந்து அம்மன் சந்நிதிக்கு செலுத்தினர். மதுரை மாநகராட்சி அலுவலக நுழைவாயிலில் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி மண்டலம் எண் 3 பணிபுரியும் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் என்பவர் தூய்மை பணியாளர்களை தரக்குறைவாக, ஆபாசமாக பேசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடந்த 2 நாட்களாக மண்டல அலுவலகங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் 3வது நாளாக மதுரை மாநகராட்சி அலுவலக நுழைவாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் 37 ஜோடி காளைகள் பங்கேற்றன. கழனிவாசலில் இரட்டை குளத்து முனீஸ்வரர் கோவில் 67ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. காரைக்குடி, சூரக்குடி, புதுக்கோட்டை சாலையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் மாடுகள் சீறி பாய்ந்து சென்றன. போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளருக்கும் சாரதிகளுக்கும் ரொக்கப்பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நாமக்கல்லில் இருந்து முட்டை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி வெகுவாக சரிவடைந்துள்ளது. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், ஓமன், பஹ்ரைன் போன்ற ஐக்கிய அரபு நாடுகள் மற்றும் ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் முட்டை ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நாள்தோறும் சுமார் 70 லட்சம் முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் மஸ்கட் உள்ளிட்ட ஐக்கிய அரபு நாடுகளில் தற்போது கடும் கோடைக்காலம் நிலவுவதால் முட்டை ஏற்றுமதி வெகுவாக குறைந்துள்ளது. 1 மாதம் கோடைக்காலம் நீடிப்பதால் அதன் பின்னரே முட்டை ஏற்றுமதி படிப்படியாக தொடங்கும் என்று முட்டை பண்ணை உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.